இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரா பண்ண போகிறது ஹில்ஸ் தான் ட்ரா பண்ண போகிறோம். அதுக்கு பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்திருக்கேன். ஹில்ஸும் நம்ம சின்ன வயசுலேருந்தே வரைஞ்சி பழக்கம்தான். ஸோ அதே மாதிரி வி மாதிரி போட்டு ஹில்ஸை ட்ரா பண்ணிவிடுங்க. பக்கத்துலேயே இன்னொரு ஹில்ஸ் நான் ட்ரா பண்ண போகிறேன். ட்ரா பண்ணி முடிச்சுட்டு ரெண்டுமே உள்ள கலர் பண்ணிவிடுங்க. இப்போ நான் ஒயிட் பெயிண்ட் வச்சு மூன் வரைய போகிறேன். நீங்கள் சன் வரைகிறதா இருந்தாலும் வரையலாம். ஆனால் நான் மூன் வரைய போகிறேன். ஸோ ஒயிட் பெயிண்ட் வச்சு கொஞ்சம் பெருசாக ஒரு சர்க்கிள் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஹில்ஸ் வரைஞ்சாச்சு, ஸ்கை வரைஞ்சாச்சு, மூன் வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வரைய போகிறது க்ளவுட்ஸ் தான். க்ளவுட்ஸ்க்கு நான் ஒயிட் அண்ட் ஸ்கை ப்ளூ மிக்ஸ் பண்ணி ரொம்ப ரொம்ப லைட் கலரில் ஒரு லைட் ஸ்கை ப்ளூ கலரில் இந்த மாதிரி அங்கங்கே லைன்ஸ் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ அது பார்க்க ஸ்கை மாதிரி இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட அழகான பெயிண்டிங் நெயில் ஆர்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போது நெக்ஸ்ட் நெயில் ஆர்ட் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அகெயின் நம்ம ஒரு பெயிண்டிங் நெயில் ஆர்ட் தான் பார்க்க போகிறோம். இது ஆனால் ரொம்ப ரொம்ப சிம்பிளான நெயில் ஆர்ட். நான் இதுக்கு பிளாக் கலர் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம பல்ப் தான் வரைய போகிறோம். இந்த மாதிரி குட்டி குட்டி லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. ஒரு ரஃப் ஸ்கெட்ச் தான் நம்ம இப்போ ட்ரா பண்ண போகிறோம். ஸோ பல்ப் வரைகிறதுக்கு எஸ் ஷேப்பில் இந்த சைடும் அந்த சைடும் லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு ரெண்டு சைடுமே கர்வ் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ரொம்ப கர்வாக இல்லாமல் லைட்டாக இந்த மாதிரி கர்வ் இருந்தால் போதும். இப்போது இந்த அவுட்லைனை நான் டார்க் பண்ணிக்கிறேன். நம்ம இப்போ அந்த பல்போட ஒயர் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ மேலே இருந்து இந்த மாதிரி கர்வ் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அது அப்படியே அந்த பல்புக்கு உள்ளே கனெக்ட் ஆகிற மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. உள்ளே கனெக்ட் ஆகினதுக்கப்புறம் இந்த மாதிரி சும்மா உள்ள ஒரு ரவுண்ட் மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இப்போ நம்ம பல்ப் நெயில் ஆர்ட் முடிச்சாச்சு. வாங்க நெக்ஸ்ட் நெயில் ஆர்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு ரஃப் ஸ்கெட்ச் நெயில் ஆர்ட் தான். இதுக்காக நான் பிளாக் கலர் தான் எடுத்திருக்கேன். நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டி லைன்ஸ் ட்ரா பண்ணி ஹார்ட்டின் ஷேப்பில் ட்ரா பண்ண போகிறோம். ஹார்ட்டின் ஷேப்புக்கு இந்த மாதிரி லைன்ஸ் ட்ரா பண்ணதுக்கப்புறம் ஹார்ட் வரைய அதுக்கும் நான் குட்டி குட்டி லைன்ஸ் தான் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி அவ்வளோதான், நம்மளோட ஹார்ட்டின் நெயில் ஆர்ட் ரெடி. இப்போது இந்த ஹார்ட்டினை நான் ஹைலைட் பண்ணிக்கிட்டேன். வாங்க நம்ம நெக்ஸ்ட் நெயில் ஆர்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் நெயில் ஆர்ட்டும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ட்ராயிங் தான். இது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு ராக்கெட், பேப்பர் ராக்கெட். அதுக்கு நான் ஃபஸ்ட் இந்த மாதிரி வி ட்ரா பண்ணிக்கிறேன். தென் வியோட லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் இப்படி கீழே டவுன்வர்ட்ஸாக ஒரு லைன் போட்டுக்கிறேன். அந்த சைடும் அதே மாதிரி கொஞ்சம் க்ராஸாக லைனை நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ அந்த ரெண்டு கார்னரையும் நான் வி ஷேப்பில் ட்ரா பண்ணி கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அதே மாதிரி அந்த ரெண்டு கார்னர்ஸையும் நான் வி ஷேப்பில் ட்ரா பண்ணி கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ரைட் சைடில் கீழே இருக்கிற ரெண்டு கார்னர்ஸையும் லைட்டாக கார்னருக்கு கொஞ்சம் மேலே இந்த மாதிரி ஒரு கோடு வரைஞ்சிக்கோங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ட்ரா பண்ண ஹார்ட்டின்க்கு எப்படி நம்ம சின்ன சின்ன ஹைஃபன் போட்டோமோ அந்த மாதிரி இதுக்கும் ஹைஃபன் போட்டுக்கோங்க.
வாங்க நம்ம நெக்ஸ்ட் நெயில் ஆர்ட்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் நெயில் ஆர்ட் ஒரு ஸ்கை நெயில் ஆர்ட். இதுவும் ரொம்ப சிம்பிள். இதுக்கு பேஸ் கலர் நான் வந்து ஸ்கை ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். இப்போ ஒயிட் கலர் வச்சு அங்கங்கே நான் ஸ்கை ட்ரா பண்ண போகிறேன். இந்த மாதிரி அங்கங்கே மேலே கீழே சைடில் எல்லாம் ரொம்ப கொச்சம் இல்லாமல் நெயில்ஸை அழகாக கவர் பண்ணுற மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான சிம்பிளான ட்ரெண்டி நெயில் ஆர்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.